ஸோ 25 நாங்கள் ரிலீஸ் கொண்டு வரோம். April 18th ரிலீஸ் இது பண்ணுறோம். வாட் எவர் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஸ்க்ரீன்ஸ் அலோகேட் பண்ணப்படல. ஸோ நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி 18th நாங்கள் வி டுக் அவுட் த ஃபில்ம். ஆனால் வி ஃபெல்ட் வி ஹவ் டன் அ ஜெனுவன் ஆனஸ்ட் ஒர்க். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சா போதும் தான் யோசித்தோம். அப்போ என்னென்னா ராம் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். 20th ஃபோன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டிங்களான்னு கேட்டார். ஆமாம் சார், ஒன் டேலேயே புல் ஆஃப் பண்ணிட்டோம். என்ன ஆச்சுன்னு கேட்டால், சரி நீ நேராக மீட் பண்ணலான்னாரு. நேராக போனேன். ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் வந்து நீ ஓகே தானேன்னு கேட்டார். எனக்கு அதுவே ரொம்ப சர்ப்ரைசிங். நீ ஓகே தானே, நீ வந்து இந்த ஒரு ஃபிலிமோட நிறுத்தக்கூடாது, யூ ஹேவ் டு மேக் மோர் ஃபிலிம்ஸ், ஏன்னா உன் படம் ஒன்று ஜெனுவன்லி என்னை ரொம்ப மூவ் பண்ண படம் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பிளானு கேட்கல. சார் நான் இன்னொரு ரீலீஸ் பார்க்குறோம். இல்லை அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும்னு சொல்லி சொன்னார். நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொன்னார். அப்புறம் அவரோட பறந்து இப்போ ப்ரொமோஷன்ஸில் சரி ஜெனுவனாக சொல்கிறேனே, எந்த ஒரு ஃபில்ம் மேக்கரோட ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி ஒன் டேல புல் ஆஃப் பண்ணோன்னா இட் வில் பி எமோஷனலி எனக்கு அவ்வளோ ஆலை. பிகாஸ் ஐ நியூ படம் வெளில வரும்னு எனக்கு தெரியும். மேட் அ குட் ஃபிலிம், இட் வில் கம் அவுட்னு தெரியும். பட் த டீம் வாஸ் ப்ரோக்கன். ராம் சார் வந்து பறந்து போய் இன்டர்வியூவில் வந்து நாங்கள் பற்றி பேசும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஹை எனர்ஜி ஒன்று வந்துச்சு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஜெனுவன் தாட் தட் ஓகே ஃபிலிம் நம்ம எப்படியா வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு, இன்க்ளூடிங் மை ப்ரொடியூசர். எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்தார். ஹி வாஸ் கைடிங் அஸ், டெல்லிங் இது மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. சிங்கிள் ஹேண்டட்லி ஹி வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் அஸ். ஒரு பிளான் பண்ணி இல்லை இப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது நானும் ப்ரொடியூசர் பேசிட்டே இருந்தோம். வி ஃபெல்ட் ராம் சார் ப்ரெசன்ட் பண்ணினா இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் அஸ். ஏன்னா அவரை மாதிரி இந்த படத்தை யாரும் கேரி பண்ணிட்டு போகல. அவரை ஷோஸ் போட்டு ஹி கால்ட் லாட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படம் அவங்கெல்லாம் சொல்கிற ஃபீட்பேக் தான் எங்களுக்கு வந்து ஓகே இவ்வளோ ஒரு வேலிடேஷனாக கிடச்சிச்சு. ஸோ சார் சொன்னார், இல்லை நீங்கள் படம், நான் சொன்னேன் சார் இது உங்கள் பேர் இருந்தால் தான் இந்த ஃபிலிம் வில் பி, பிகாஸ் சிங்கிள் ஹேண்டடாக யூ ஹெல்ப் அஸ் கெட் த கான்ஃபிடன்ஸ் டு ரீரிலீஸ் த ஃபிலிம். ஸோ அண்ட் சி ஜெனுவன்லி ஐ திங்க் நான் அவரை மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் மேன் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது. ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காருன்னு. அது எப்படின்னு தெரியல. லைக் சி நான் யாருன்னு எனக்கு ஐ எம் நாட் சார்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு ஜெனுவனா என்ன ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அவர் விடவே இல்லை. அவர் எண்டு வரைக்கும் அதை பிடிச்சு இன்னும் இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணலாம். நேற்று அஸ்டண்டர்ட் ஷோ போட்டு சாரோட ஐடியா தான். கிரிட்டிக்ஸோட ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று பண்ணோம். So he's been a big pillar of support for the producer and me. ராம் சார் பிரசன்ஸ்னு படத்தில் வருது. அதை விட எனக்கு ஒரு ப்ரௌடர் மூமெண்ட் கிடையாது. பிகாஸ் அவ்வளோ பண்ணியிருக்காரு.